சங்கீதம் 90:15 என்னோட சேர்ந்து எல்லாம் பைபிளை கையில் எடுத்து எல்லாம் சேர்ந்து படிக்கலாம். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்திய நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இந்த ஆண்டு கர்த்தரை உங்களை மகிழ்ச்சியாக்கும் ஆண்டு. 2023 நிறைய சிறுமை, 2020 நிறைய துன்பங்கள், அது இல்லாத மனிதர்களே இல்லை. அது இல்லாமல் யாரும் இருந்திருக்கீங்களா? 2023 சிறுமை, குடும்பத்தில் சிறுமை, வியாதியிலே, வருத்தத்தில், நம்முடைய தொழிலில் we are humiliated, சிறுமைப்படுத்தப்பட்டோம். உறவுகளால், சொந்தங்களால், நண்பர்களால், எத்தனையோ காரியங்களில் we are humiliated. தேவன் சொல்லுகிறார், உன்னை சிறுமைப்படுத்திய நாட்கள். 2வது துன்பத்தை கண்ட நாட்கள். இங்கே இருக்கிற எல்லாருமே ஏதோ துன்பத்தை கண்டவர்கள் தான். அது பாஸ்டர் அம்மாவுக்கு தெரியும், ஸ்டீவிக்கு தெரியும். சொல்லுங்கள், நாட்கள் வருஷங்கள். சத்தமா எல்லாருடைய வாழ்க்கையிலையும் சொல்லக்கூடிய, சொல்லக்கூடாத, புரிந்து கொள்ளக்கூடிய, புரிந்து கொள்ள முடியாத, புரியுதா உங்களுக்கு? நான் சொல்ல புரியுதா? காணக்கூடிய, காணக்கூடாத, இல்லை சொல்லுங்கள், சொல்லக்கூடிய, சொல்லக்கூடாத, புரிந்து கொள்ளக்கூடிய, புரிந்து கொள்ள முடியாத பல சம்பவங்கள் வந்தது. ஆனாலும் இந்த ஆண்டிலே கர்த்தர் அதற்கு சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்குவார். சொல்லுங்கள், சிறுமையின் நாட்கள், துன்பத்தின் நாட்கள். 12ஆம் வசனம், அந்த துன்பத்தின் நாட்களிலும் என்னோடு பேசும் ஒரு தெய்வம். சொல்லுங்க, போதிக்கிறார். சத்தமாக சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. அதில் ஒரு வார்த்தை போட்டுருக்கேன், கம்ஃபர்ட். அது போடுங்க சிஸ்டர், கம்ஃபர்ட். சொல்லுங்க, அந்த நிலையிலும் உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு ஒரு சிறுமை வரும்போது உலகம் நம்மளை விட்டு போயிடும். ஒரு துன்பம் வரும்போது உலகம் நம்மளை விட்டு போயிடும். எத்தனை அனுபவம் இருக்குது? என்னடா பாருங்கள், என்ன பாருங்கள், சிறுமை வரும்போது மக்கள் விட்டு போயிடுவாங்க, துன்பம் வரும்போது மக்கள் விட்டு போயிடுவாங்க. இந்த கொரோனாவில் ஒருத்தர் சொன்னார், கணவனுக்கு கொரோனா, மனைவி ஜன்னல் வழியாக சாப்பாடு தராங்க. என்னங்க அவர் கேட்குறார், நான் நாயான்னு கேட்குறார். மனைவி ஜன்னல் வழியாக சாப்பாடு தராங்க. யாருக்கு? யாருக்கு? புருஷனுக்கு. வாழ்விலும் தாழ்விலும், சுகத்திலும் சுகவீனத்திலும். அது ஒருவேளை விஞ்ஞான ரீதியாக சரியாக இருக்கலாம். ஆனால் என் சிறுமையிலும் என்னோடு கூட இருக்கிற கர்த்தர், என் சிறுமையிலும் என் ஒன்றும் வேண்டாம். இப்போ ஸ்டீவனுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், ஏதோ ஒரு சிறுமை. அந்த சிறுமையில் அவரோடு கூட யார் இருப்பாங்கன்னு தெரியாது. யோபின் சிறுமையிலே மனைவியே கூட இல்லை, யோபின் சிறுமையிலே நண்பர்கள் இல்லை. ஆனால் வானத்தையும் பூமியை படைத்தவர் தேவன் இருந்தார். சொல்லுங்கள், என் சிறுமையில் என் கூட அவர் தான் இருப்பார். பானையில் சோறு தான் பூனைகள்லாம் வரும். பானையில் சோறு இல்லைன்னா அண்ணன் என்னடா, தம்பி என்னடா அவசரமான உலகத்தில். அது புரியலாம், இது புரியுது. சொல்லுங்கள், பானையில் சோறு இருந்தால் நிறைய பூனை வரும். அவர் யாருங்க? இவர் எங்கள் அத்தைக்கு பேரனுக்கு தம்பி பையன், சம்மந்தமே இல்லைல்ல. அவர் யாருங்க? அத்தைக்கு பேரனுக்கு, அத்தை யாரும் தெரியாது, அத்தை பேரன் யாரும் தெரியாது, அவருக்கு தங்கச்சி பையனா இவர். உலகமே இதுதான். உலகம் மாயை, உறவுகள் மாயை, உள்ளத்தில் எல்லாம் மாயை, கர்த்தர் மட்டும்தான் நிஜமானவர். ஆமீன். இதுதான் பிரசங்கில் வாசிக்கிறோம். ஏறக்குறைய 23 முறை அந்த வார்த்தை வருது பிரசங்கின் புஸ்தகத்தில். பிரசங்கின் புஸ்தகத்தில் 23 முறை வார்த்தை வருது. உலகம் மாயை, உறவுகள் மாயை, சொந்தங்கள் மாயை, எல்லாமே மாயை, கர்த்தர் ஒருவர் தவிர. அதெல்லாம் ரீலு, இதான் ரியலு. அதெல்லாம் என்னது? அன்பே ஆருயிரே, என்னது தான்? கோச்சிக்க மாட்டீங்களே. நல்லா இருந்தீங்கன்னா டார்லிங், நல்லா இல்லை பல்லு பிரச்சனை நீங்கள் ஆண்டி. அன்னைக்கு சொன்னான் நீ இல்லைனா இல்லைன்னு. இப்போ என்ன சொல்ல தெரியுமா? உனக்கு நீ இருக்கணும், நான் இருக்கணுன்றான். அன்னைக்கு நீ இல்லைன்னா நான் செத்துருவேன்றான். இப்போ சொல்கிறான், புரியுதா உங்களுக்கு? அன்னைக்கு சொன்னான் உன்னை பார்க்கலன்னு தூக்கம் வரலான்றான். இப்போ சொல்கிறான் உன்னை பார்த்தா எனக்கு வாந்தி வருதுன்றான். அன்றைக்கி விரட்டி வந்தான், இன்னைக்கு வெட்ட வரான். இதுதான் உலகம். ஆனால் இப்படிப்பட்ட உலகத்தில் என் சிறுமையின் நாட்களிலும், சத்தமாக சொல்லுங்கள், வாழ்க்கை அது காலச்சக்கரம் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் தேவன் சொல்லுகிறார், அதில் ஒரு அழகான வார்த்தை இருக்குது, வாழ்நாள் எல்லாம். நாட்கள், வருஷங்கள், வாழ்நாட்கள். புரிஞ்சுதா? நாட்களில் சிறுமை, வருஷங்களில் துன்பம், ஆனால் வாழ்நாளெல்லாம் இன்பம். ஆமேன். இது பெருசு. நாட்கள், வருஷங்கள், வாழ்நாள். சத்தமா இது வரைக்கும் நீ கல்லறைக்கு போகிற வரைக்கும். சொல்லுங்கள், இவெல்லாம் தற்காலிகமானது. சத்தமாக சொல்லுங்கள்,
என் சூழ்நிலைகள் தற்காலிகமானது, இந்த வார்த்தையும் இந்த வசனம் நிரந்தரமானது. எல்லாம் சொல்லுங்கள், என் சூழ்நிலை தற்காலிகமானது, தேவனுடைய வார்த்தை நிரந்தரமானது. எல்லாம் மாறும், ஆனால் மாறாத ஒன்று கர்த்தருடைய வார்த்தை. வேகமாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். வசனம் எடுத்துட்டீங்களா? நம்பர் 1, அப்படிப்பட்ட நேரங்களிலும் என்னோடு பேசும் தெய்வம். ஹலோ, விலகி ஓடுகிற உலகத்தில் என்கிட்ட வந்து பேசுகிறார். எலியா குகையில் இருந்தான். அந்த குகையில் எலியாவே உனக்கு என்ன அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? சூறைச்செடியின் கீழ் இருந்த அந்த எலியா கிட்ட போய் அப்பமும் தண்ணீரும் தந்தார். சொல்லுங்கள், என் சிறுமையிலும் என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாக்கின்றவர். அப்புறம் நான் விட்டு கொடுக்காத ஒரே ஆள் அவர் தான். ஒன்று தெரியுமா? ஒரு பொய்யை 10 தடவை சொன்னால் உலகம் நம்பும். புரியல? இப்போ என்ன சொல்கிறேன்? என்னை இன்னாரோடு பார்த்தார் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். ஸ்டீவன் என்னை கெட்ட நேரம், ஸ்டீவன் சொல்கிறார் நான் கூட பார்த்தா மாதிரி ஞாபகன்றார். புரியவே இல்லைல்ல? ஸ்டீஃபனே சொல்கிறார் இந்த ஸ்டீவனை பற்றி. உலகம் அப்படி தான். ஒரு பொய்யை 10 தடவை சொன்னால் உண்மை ஆகிடும். ஆனால் பரலோகத்தில் உங்களை பற்றி 1000 பொய் சொன்னாலும் பரலோகம் ஏற்றுக்காது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? மனைவியே சந்தேகப்படுவாங்க. ஒன்றும் இல்லை, நான் அப்போலோ மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டேன். என்னுடைய ஆன்ஜியோ டாக்டர் பார்த்தார். அதில் 10 அடைப்பு மல்டி பிளாக்ஸ். நான் பார்த்து கேட்ட முதல் கேள்வி, நீங்கள் ஸ்மோக் பண்ணீங்களான்னு கேட்டார். நான் பாஸ்டர்னு. குடிப்பீங்களான்னு கேட்டார். நான் பாஸ்டர்னு. நம்ப முடியலையேன்னாரு. எங்கள் வீட்டுக்காரன் கீழே மேலேயும் பார்க்குறாங்க. உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, எனக்கு கீழே மேலும் பார்க்குறாங்க. இத்தனை அதை புரியுது அவங்களுக்கு? டாக்டர் என்ன சொல்கிறாரு? நம்பதற்கு வாய்ப்பே இல்லைன்றாரு. நான் பியூர் வெஜிடேரியன் இத்தனைக்கும். ஆனால் அதான் உண்மை. உண்மைகளை சொல்கிறது புரிய வைக்க முடியாது. ஆனால் உண்மை ஒரு நாள் விளங்கும். சொல்லுங்கள், அந்த சிறுமையிலும் ஒரு கான்ஃபிடென்ட். சொல்லுங்கள், அது தம்பி போடுங்க, நீங்கள் போடுறதே நான் பேசுகிறேன். சொல்லுங்கள், கான்ஃபிடென்ட். அந்த சிறுமையிலும் எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கிறார். என்கிட்ட பேசுகிறாரே அப்படின்னு சொல்ல மாட்டிங்களா? ஒரு சின்ன ஏழ்மை, ஒரு சின்ன வறுமை, ஒரு சின்ன பிரச்சனை, ஜனங்களை மட்டும் விலக தான் பார்க்குறாங்க. ஆனால் என் சிறுமையிலும் எனக்கு நம்பிக்கை கொடுக்கிறார். 2வது கம்ஃபர்ட். என் சிறுமையிலும் என்னை ஆற்றும் தெய்வம், என்னை தேற்றும் தெய்வம், என்னை அரவணைக்கும் தெய்வம். அதில் படித்து பாருங்க. வசனத்தில் 14ஆம் வசனம், அந்த 12ஆம் வசனத்தில் 12ஆம் வசனம், எங்களுக்கு சிஸ்டர் வசனம் போடாதீங்க, பாயிண்ட்ஸ் மட்டும் போடுங்க. சொல்லுங்கள், அந்த இடத்திலும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், கான்ஃபிடென்ட், எனக்கு நம்பிக்கை கொடுக்குறார். யோசித்து பாருங்கள், அந்த சிறுமையில் உங்களுக்கு என்ன வருது? அந்த சிறுமையில் உங்களுக்கு என்ன வருது? துன்பத்தில் என்ன வருது தெரியுமா? இத்தனை வருஷம் ஆராய்ச்சோமே, இத்தனை வருஷம் கர்த்தரை நேசித்தோமே, ஊழியம் பண்ணோமே, என்ன ஆண்டவர் கொடுத்தார்? நான் கேட்டேன் என்னுடைய ஒரு 3 மாத படுக்கையில், ஆண்டவரே நல்லவங்களுக்கெல்லாம் கெட்டது நடக்குது, ஆனால் கெட்டவங்களுக்கெல்லாம் நல்லா நடக்குது. புரியுதா உங்களுக்கு? இப்படி சொன்னவங்களுக்கு புரியும். ஜபமே பண்ணல, அவனுக்கு டபுள் ப்ரொமோஷன். ரொம்ப ஜபம் பண்ணுறோம், அவனுக்கு டீப் ப்ரொமோஷன். ஜபமே பண்ணுறதில்ல அந்த வீட்டில், அந்த பொண்ணு கல்யாணம் ஆகுது. இந்த பொண்ணு 24 மணி நேரம் ஜபம் பண்ணுது, மாப்பிள்ளையே கிடைக்கல. ஒன்று சொல்லிட்டோமா, கசாப் கடைக்கு போராடி எப்போ புஷ்டியாக இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்கள். புஷ்டியாக்குன்னு என்ன அர்த்தம்? அது கசாப் கடைக்கு போகுது, ஆனால் நான் பரலோகம் போக போகிறேன். திரும்ப சொல்லுகிறேன், காணப்படுகிற ஒன்றை வைத்து காணக்கூடாத தேவனை எடை போடுவது தவறு. Don't evaluate things. Things that we have seen is only temporary. Things that unseen is permanent. வியாதி காணப்படுது, வறுமை காணப்படுது, இல்லாமை காணப்படுது, துன்பங்கள் காணப்படுது, சிறுமைகள் காணப்படுது. இட்ஸ் ஓன்லி டெம்பரரி. அதிலே போட்டு அது எவ்வளோ நாள் தான்? அந்த வசனம் என்னது விட்டுட்டீங்களோ? நாட்கள். சொல்லுங்கள், நாட்கள். சொல்லுங்கள், நாட்கள். 7 நாளா? 30 நாள். அடுத்து ஒன்று போட்டிருக்குது வருஷங்கள். ஆனால் தேவன் சொல்கிறாரு, இதற்கு இணையாய் உன் வாழ்நாளெல்லாம் நான் உன்னை திருப்தி ஆக்குவேன். சொல்லுங்கள், என்னை தேற்றும் தெய்வம். அதில் படித்து பாருங்க, 14 என்னங்க? In other word, God comforts me in my bitterness. சொல்லுங்கள், my bitterness will turn into better. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? என்னுடைய பிட்டர்னஸை கர்த்தர் பெட்டர் ஆக்கிடுவார். சொல்லுங்கள், my mourning will turn into music. இது ஆங்கில வார்த்தை.
My mourning will turn into music. My sadness will turn into gladness. My pain turn into praise. எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய வேதனைகள் சாதனைகளாய் மாறும். My pain will turn into praise. ஆங்கிலம் புரிந்தவர்கள். இரண்டாவது, my sadness will turn into gladness. My mourning will turn into music. இதை ஸ்டீவிக்கும் பாஸ்டர்மாங்க சொல்கிறேன், உங்கள் மார்னிங் வில் டர்ன் இன்டு மியூசிக் வெரி சோன். அப்படியே கர்த்தர் மாற்றுவார். தேவன் சொல்லுகிறார், அதை மாற்றாதீங்க. சொல்லுங்கள் கம்ஃபர்ட். சொல்லுங்க களி கூர்ந்து மகிழும்படி. கொஞ்சம் யோசித்து பார்க்கலேன். பாருங்க, சிறுமைப்படுகிறேன், துன்பப்படுறேன், அவர் சொல்கிறாரு உன்னை நான் கலிகூற பண்ணுறேன்னு. எது உண்மை? நீங்கள் பார்க்கிற ஒன்று உண்மையா? ஆனால் தேவன் சொல்லுவது உண்மையா? சத்தமா? அது ரொம்ப கஷ்டம். சிறுமைப்படுத்தப்படுகிறோமே, ரொம்ப கஷ்டம். என்னை இப்போ நிறைய பேர் என்னை சிறுமைப்படுத்தலாம். நீலாம் ஒரு ஊழியக்காரனா, நீ ஊரே மாத்திர, இப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க. அதெல்லாம் தாங்க முடியாத நேரங்கள், அதுவும் தவிப்பு நேரங்கள், சஞ்சலத்தி நேரங்கள், அந்த நேரங்கள் கூட காட் கம்ஃபர்ட்ஸ். அப்படின்னு சொல்ல மாட்டிங்களா? மனைவி இருக்க மாட்டாங்க. திரும்ப சொல்கிறேன், சில நேரங்களிலே உங்கள் துன்பத்தின் நேரங்களிலே ஆண்டவரே உங்களை தனிமைப்படுத்துகிறார். பாஸ்டர் இருக்க மாட்டார், ஃபோன் எடுக்க மாட்டார், யார் இருக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அவர்களை விட நான் மேலானவர். தேவன் தனிமைப்படுத்தி என்னை ஆற்றுகிறார். எல்லாம் சொல்லுங்கள், தனிமைப்படுத்தி. இப்போ பாருங்கள், ஸ்டீவின் மனைவிக்கு ஒரு ஏதோ சிக்காயிட்டாங்க. அந்த நேரம் பார்த்து இவர் மதுரைக்கு போயிடுவார். டென்ஷன் ஆகிடும் அந்த அம்மாவுக்கு. இவரெல்லாம் ஒரு புருஷனாங்க. ஏன் தெரியுமா? தேவன் அவர்களை தனிமைப்படுத்தி தன்னுடைய வல்லமை விளங்க பண்ணுகிறார். சொல்லுங்க, தேவனை தனிமைப்படுத்துவது எதுக்கு தான் தெரியுமா? டு ப்ரூவ் இஸ் பவர். 3 காரியம் சொல்ல போகிறேன். டு ப்ரூவ், டு ப்ரொனவுன்ஸ், டு ப்ரொடக்டிவ். அது போட முடியாது. சொல்லுங்க, ப்ரூவ். நிரூபிக்க விரும்புகிறார். என்னை ஒரு பேசும் பொருளாய் மாற்றுகிறார். என்னை கொண்டு அநேகரை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். சொல்லுங்க ப்ரூவ். சொல்லுங்க, இதே சென்னையில் என்னை ப்ரூவ் பண்ணுவார் கர்த்தர். என் வேலையை என்ன கர்த்தர் ப்ரூவ் பண்ணுவார். என்ன சொன்னாங்க, நீலாம் ஒரு ஊழியக்காரனா, என்னை ஊழியக்காரன் என்பதை கர்த்தர் கணம் பண்ணுவார். ஆர் யூ பிலீவ் இட்? சொல்லுங்க, ஐ வில் பி ப்ரூவ்ட், ஐ வில் பி ப்ரொனவுன்ஸ்ட். நான் இந்த சென்னையில் பேசும் பொருளாய் மாறுவேன். நம்புறீங்களா? ஐ வில் பி ப்ரொனவுன்ஸ்ட் பை த பீப்புள். ரெண்டாவது, ஐ வில் பி ப்ரொடக்டிவ் அமாங் த பீப்புள். ஜனங்களுக்கு மத்தியிலே என்னையும் கர்த்தர் விருத்தியாக்குவார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இ வில் பி ப்ரூவ்ட், இ வில் பி ப்ரொனவுன்ஸ்ட், இ வில் பி ப்ரொடக்டிவ். ஒரு சாமுவேல் ராஜ் இன்றைக்கு பேசப்படுகிறார். இன்றைக்கு காலையில் அவரை பற்றி எங்கள் ஆலயத்தில் பேசினேன். அடிக்கடி பேசுவேன், ஊழிய கூடுகளை பேசுவேன். புரியுதா உங்களுக்கு? ஏன் தெரியுமா? அவருடைய வாழ்க்கை இன்றைக்கு பேசப்படுகிறது. எல்லா காரணம் சொல்லுங்கள், ஆண்டவரே வாழ்க்கை சத்தமாக சொல்லுங்கள் பேசப்படணும். என் மரணத்துக்கு பிறகு பேசப்படணும். படிச்சிங்களா யோசுவாவில்? அவர் மரித்து, மறந்துட்டீங்களே, அவர் மரித்து, அந்த வார்த்தையை அவ்வளோ சீக்கிரம் மறந்துட்டீங்க. அப்படியே போட்டுச்சு. வெகு நாளைக்கு பின்பு. ஹலோ, நீங்கள் அடுத்த நாளே அப்பா மறந்துடுறான், அம்மாவை மறந்துடுறான், பாஸ்டரை மறந்துடுறான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவன் மரித்து வெகு நாளைக்கு பின்பும் அவன் சேவித்த கர்த்தரை அவள் சேவித்தார்கள். அப்படின்னா அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லாமல் வேகமாக முடிக்கிறேன். நம்பர் 1 சொல்லுங்கள், கான்ஃபிடென்ட். கம்ஃபர்ட்ஸ். அடுத்து சொல்ல விரும்புகிறேன், காம்ப்ளிமெண்ட். என்னங்க? ரைட். இப்போ இந்த புது வருஷத்தில் நிறைய காம்ப்ளிமெண்ட் கொடுப்பாங்கல்ல, என்ன பாருங்கள், காம்ப்ளிமெண்ட். சொல்லுங்கள் எல்லாரும் சத்தமாக. என்ன காம்ப்ளிமெண்ட்? யாருக்கு கொடுப்பாங்க காம்ப்ளிமெண்ட்? நல்லா பண்ணவங்களுக்கு. ரெண்டாவது, நமக்கு விருப்பமானவங்களுக்கு, நம்ம நேசிக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுப்போம். கொடுத்தாங்களா இல்லையா? உங்களுக்கு கிறிஸ்மஸில் கொடுக்கலையா? கொடுத்த காம்ப்ளிமெண்ட் என்பது வித்தவுட் எனி ப்ரைஸ், கிரயமில்லாமல் கொடுக்கிற ஒன்று காம்ப்ளிமெண்ட். அவர் சொல்கிறாரு, அதில் ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்கள், 15ஆம் வசனம் 16ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், அவருடைய மகிமை நமக்கு தராராம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், காம்ப்ளிமெண்ட்ஸ். சத்தமாக ஏன் மாதிரிங்க? காம்ப்ளிமெண்ட்ஸ். சொல்லுங்கள் அவருடைய மகிமையை. சத்தமாக சொல்லுங்கள், சத்தமாக. ஸ்டீவி, இதில் தமிழ் பைபிள் இல்லாத ஒரு வார்த்தை இங்கிலீஷ் பைபிள் இருக்குது. இங்கிலீஷ் போடுவாங்களா? நீங்கள் இங்கிலீஷ் படிச்சுக்கிறீங்களா? தமிழ் பைபிளில் 17ஆம் வசனத்தில் அவருடைய பிரியம் எங்கேயுமே இருக்கிறோம். சொல்லுங்கள் அவருடைய பிரியம். கொஞ்சம் கவனிக்கணும். சிறுமை,
துன்பம், வேதனை, பாடுகள். என்ன பாருங்கய்யா, உங்களுக்கு பிரியமாக இருப்பாங்களா மனைவி? வேலைக்கே போகல, சம்பளமே இல்லை, என்னங்க சும்மா வீட்டில் உட்காந்துன்னு அண்டர் த ஃபேன் ஆன் த சோஃபா, அத்தான் என் அத்தான் அப்படியே சொல்லுவாங்க. இது ஒருத்தன் உட்காந்துக்கிறான் வீட்டில் தண்டை சோ சாப்பிட்டுக்குன்னு. புரியுதா உங்களுக்கு? வாழ்ந்திருந்தால் பேசும், தாழ்ந்தால் உலகம் நம்மளை பேசாது. ஆனால் அந்த நிலையிலும் கூட என் மேல் பிரியமாக இருக்கிறார். சொன்னதுல என் மேல் சொல்லுங்கள், என் மேல் எப்படி இருக்கிறார்? என் சிறுமையிலும், என் துன்பத்திலும், என் ஏழ்மையிலும், என் இல்லாமையிலும், என் கண்ணீரிலும், என் கவலையிலும் கர்த்தர் என் மேல் பிரியமாக இருக்கிறார். அவருக்கு தெரியும். கவனிங்க, நான் சொல்ல கவனிங்க. உலகம் சொல்லுவது நிவாரணம், தேவன் சொல்லுவது தீர்வு. சொல்லுங்க, அந்த நிலையிலும் என் மேல் எப்படி இருக்கார் தெரியுமா? என் மேல் தமிழில் 16ஆம் வசனம், அவருடைய மகிமையை என் வாழ்க்கையில் விளங்க பண்ணுகிறார். அவருடைய மகிமையை எந்த இடத்துல? எந்த இடத்துல? சிறுமையிலும் துன்பத்திலும் தலை குனிந்த இடத்துல என் தலையை நிமிர பண்ணுகிற கர்த்தர். எந்த இடத்துல நான் குனிந்து பார்க்கப்பட்டேனோ அதே இடத்தில் என்னை அண்ணாந்து பார்க்கிற அளவுக்கு உயர்த்துகிற கர்த்தர். சொல்லுங்கள், காட் ஆஃப் காம்ப்ளிமெண்ட்ஸ். சொல்லுங்கள், அந்த இடத்துல என்னை மகிமைப்படுத்துகிறார். கரங்களை உயர்த்தி சத்தமாக சொல்லுங்கள். இங்கெல்லாம் நான் சிறுமைப்படுத்தப்பட்டேனோ அங்கெல்லாம் என்னை கர்த்தரை மையப்படுத்துவார். எந்த இடத்துல சிறுமைப்படுத்தப்பட்டேனோ சொல்லுங்கள், காம்ப்ளிமெண்ட்ஸ். சீக்கிரம் போடுங்க சிஸ்டர், காம்ப்ளிமெண்ட்ஸ். என்ன ரெண்டாவது சொல்லுங்கள், அதே இடத்துல என்னை உறுதிப்படுத்துகிற கர்த்தர். 17ஆம் வசனம், 16ஆம் வசனம் கடைசி வார்த்தை. கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், என்னை மட்டுமல்ல என் சந்ததியே கர்த்தரை உயர்த்துகிற கர்த்தர். ஆமீன். ஜெபம் பண்ணாராம், ஜெபம் கவனிங்க. சாமுவேல் சந்ததியை கர்த்தர் கன்ஃபார்ம் பண்ணுவார். சொல்லுங்கள், விளங்க பண்ணுவார். பேர் விளங்க பண்ணும், ஊழியம் விளங்க பண்ணும், அபிஷேகம் விளங்க பண்ணும். அதை விட சிறப்பாய் ஊழியத்தை விளங்க பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. God will confirm. எதன் மத்தியில்? சிறுமையின் மத்தியில், துன்பங்களின் மத்தியில். அடுத்து க்ளோரி, அதில் போட்டுருது மகிமை. என்னங்க மகிமை இருக்குதா? உங்களுடைய மகிமையை சத்தமாக சொல்லுங்க. மகிமையை இன்னொரு இங்கிலீஷ் பேர் வச்சுருக்கீங்களா? தமிழில் இல்லாத ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில் இருக்கிறது. அப்படிப்பட்ட நேரங்களிலும் என்னை அழகுபடுத்துகிறாராம். கேன் யூ ரீட் தட் வேர்ட் ப்ளீஸ்? 17. சூப்பர். சத்தமாக படிங்களேன். இங்கே வந்து சொல்லுங்கள், இங்கே வந்து சொல்லுங்கள். அந்த சிறுமையிலும், அந்த ஏழ்மையிலும், அந்த இல்லாமையிலும் என்ன பண்ணுறாரு? படிங்க. Let the beauty of the Lord. பாருங்க, சிறுமை தான், ஆனால் சிறுமையில் இன்னும் அழகுபடுத்துகிறார். ஏற்கனவே அழகாக தான் இருக்கிறார். பெண்டிகாஸ்டல் பாஸ்டர் மாதிரி. கேரி ஆன். அதுக்காக தான் இதை மாற்றின்னு வந்தேன். நான் இப்படி தான் இருப்பேன், எப்பவும் இப்படி தான் இருப்பேன். சரி, இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக போகலாமேன்னு. நல்ல மழை வேறு, அங்கே நல்லா முழங்கால் அளவு தண்ணி வேறு. ரைட். சொல்லுங்கள், என் சிறுமையில் என்ன பண்ணுறாரு? சத்தமாக சொல்லுங்கள். என்ன பாலிஷ் பண்ணுறாரு? சத்தமாக. ஷூ பாலிஷ் பண்ண என்ன ஆகும்? என்னங்க கவரிங் நகையை பாலிஷ் பண்ணிங்கன்னா போட்டுக்கலாம் தெரியுங்கள? சொல்லுங்கள், என்னெல்லாம் பாலிஷ் பண்ணுறாரு? என் சிறுமையிலே என்னை அழகுபடுத்துகிறார். நான் யாராக இருக்க வேண்டுமோ அவராக என்னை மாற்றுகிறார். ஏமா எடுத்துட்டீங்க? சொல்லுங்கள், சொல்லுங்கள். தமிழில் அழகு, ஆங்கிலத்தில் இன்னும் 3 காரியம் சொல்லி முடிக்கிறேன். சொல்லுங்கள், மகிமை இருக்குதுங்களா? க்ளோரி. 16. சரி, கிருபை தரார். படித்து பாருங்கள். கிருபை எங்கே திறமை இருக்குது? கிருபை. 14ஆம் வசனம், 14ஆம் வசனம். ஆமேன். ஐயோ, ஹலோ, எனக்கு தேவை, எனக்கு பாருங்கள், என் பிரச்சனை மாறணுமா? கிருபை வேணுமா? அடுத்த வேலை சாப்பாடு இல்லை பிரதர், என் கிருபை உனக்கு போதும். ஆத்திரமா வராது உங்களுக்கு? அடுத்த வேலை சாப்பாடு இல்லை, ஸ்டீவன் வந்து என் ஆண்டோடைய கிருபை உங்களோடு இருப்பதாக, போய் வாருங்கள். நான் லூசாக இருந்தாள். தேவைகள் 1000, பிரச்சனைகள் 1000, போராட்டங்கள் 1000. இவர் என்ன சொல்கிறாரு? எதுக்காக இவர்கிட்ட வராங்க? அதுக்காக அநியாயமாக போய் பேசுகிறீங்களே. கிருபைக்காக வரீங்க, ஏதோ ஒரு தேவைக்காக வரீங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு? தேவ கிருபை. சொல்லுங்கள், அந்த கிருபை
என் சிறுமையை மாற்றும், என் துன்பங்களை மாற்றும், என் வேதனையை மாற்றும், என் கண்ணீரை மாற்றும், என் போராட்டங்களை மாற்றும், என் குழப்பங்களை மாற்றும். அதில் முதல்ல சொன்னேன், ஒரு வார்த்தை போட்டிருந்தேன், அதாவது லைஃப் ஆஃப் கன்ஃபியூஷன் போட்டிருந்தேன் ஆரம்பத்திலேயே. லைஃப் ஆஃப் கன்ஃபியூஷன் இந்த வருஷத்தில் ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை, கடைசி சொல்லி முடிக்கிறேன், கம்பேஷன். கம்பேஷன் 17ஆம் வசனம். எஸ், சத்தமாக சொல்லுங்க. தேவனுடைய கர்த்தருடைய பிரியம் எல்லாம் சொல்ல. கம்பேஷன் சொல்லுங்க, அவருடைய பிரியம் மேலே இருக்குது. ஹலோ, ஒரு சின்ன கேள்வி, அன்னைக்கு பிரியமாக இருந்தவங்க இன்னைக்கு உங்களோட பிரியமாக இருக்கிறாங்களா? ஆனால் அவர் பிரியம் எந்நாளும், அவர் பிரியம் காலங்கள் மாறினாலும் உலகங்கள் மாறினாலும். சொல்லுங்கள், சிறுமைப்படுத்தும் நாட்களிலும் துன்பப்படுத்தும் நாட்களிலும் நம்பிக்கையின் ஆண்டவர். அதாவது சொல்லுங்கள், நம்பிக்கையின் ஆண்டவர், என்னை தேற்றும் ஆண்டவர், எனக்கு வெகுமதிகளை கொடுக்கும் ஆண்டவர், என் வாழ்க்கையை உறுதிப்படுத்தும் ஆண்டவர், என்னை மகிமைப்படுத்தும் ஆண்டவர், கிருபை தரும் ஆண்டவர், என்மேல் இரக்கமாக இருக்கிற ஆண்டவர். அந்த வார்த்தை அங்கே இருக்குது, அந்த வார்த்தை, அந்த வசனம் அங்கே இருக்குது. இரக்கம் இருக்குதா? கம்பேஷன். அதில் படித்து பாருங்க. கிருபையால் 15 கூட 15 17 கூட 17. எஸ், ஆமீன். சத்தமாக சொல்லுங்க, சரியாய் சொல்லுங்க. காட் ஆஃப் கம்பேஷன். ஸ்டீவன் ஒன்று சொன்னார், இந்த நிலையிலும் என்ன பண்ணுறார்? சத்தமாக சொல்லுங்க, சத்தமாக என் வாழ்க்கையை, என் ஊழியத்தை, என்னோட ஜெபத்தை சொல்லுங்க. ரொம்ப தமிழில் அந்த வசனமே இல்லை. There is no such word in the Tamil, but English Bible போடுறது, He makes me beauty.